நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். नमः कोदण्डहस्ताय सन्धिकृतशराय च खण्डिताखिलदैत्याय रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः. नमः कोदंड हस्ताय संधीकृत शराय च खंडिताकिल दैत्याय रामाय आपन निवारणे. ஆபத்துகள் அனைத்தையும் போக்குபவன் ஸ்ரீராமன். நமக்கு நன்மையத்தனையின் நல்குபவன் எம்பெருமான் தாசரதி. அவ்வெம்பெருமானை அயோத்தியில் சேவிப்பதற்காக பல நூறு பேர் புறப்பட்டு சென்றோம். ஸ்ரீராம அனுயாத்திரை. அனுயாத்திரை இன்று ஸ்ரீராமனின் பாதையாக கண்டு வருகிறோம். முதல் நாள் யாத்திரை பிட்டூர் வால்மீகி ஆசிரமத்தில் இருந்தோம். இரண்டாம் நாளும் மூன்றாம் நாளும் அயோத்தியில் பல்வேறு இடங்களையும் தரிசித்து கொண்டோம். பிர்லா மந்திர் என்னும் இடத்தில் தான் தங்கியிருந்தோம். பிரதானமாக தெற்கிருந்து யாத்திரை செல்லும் அனைவரும் அங்குதான் தங்கியிருப்பார்கள். ஆனால் அங்கு சுமார் 200-250 பேர் தான் தங்க முடியும். நாங்களோ 600 பேர் இருந்தோம். ஆகவே 5-6 சத்திரங்களில் பிரிந்து பிரிந்து தங்கியிருந்தோம். ஆனால் சமையல் ஓரிடத்தில் தான். பொதுவாக யாத்திரையில் வேக வேகமாக சமைத்து ஏதோ உண்டு விடுவோம். அதை கூட ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த சமையலை பெருமாளுக்கு கண்டொருள பண்ண வேண்டும். எப்போது யாத்திரை செய்தாலும் கூடவே சின்ன மூர்த்தியை பெருமானை எழுந்துருள பண்ணி கொண்டு போய் அவருக்கு நைவேத்தியம் பண்ணித்தான் உண்ண வேண்டும். பயத்தை போக்குபவன் ஸ்ரீராமன் என்று கூறினேன். அதற்கேற்றா போலே எங்களுக்கும் இரண்டாவது யாத்திரையில் ஒன்று நிகழ்ந்தது. பகவானை பற்றி விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே ஆபத்தையும் கொடுப்பவன், உருவாக்குபவன், பயகிருத்து பயநாசனஹா, அந்த பயத்தையும் உடனே போக்கிவிடுகிறான் என்று பீஷ்மாச்சாரியர் கூறுகிறார். ஸ்ரீராம ஜன்மபூமி அலகாபாத் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு வந்த சமயம் அந்த வழக்கு நடந்து வந்தது. நாங்கள் அயோத்திக்கு போகும் நாளில்தான் வழக்குக்கு தீர்ப்பு வருவதாக இருந்தது. ஆகவே யாத்ரிகள் எல்லாரையும் இனம் புரியாத பயம் சூழ்ந்து கொண்டது. அயோத்திக்குள் போக முடியுமா? ஊரடங்கு உத்தரவு போட்டு விடுவார்களா? இராணுவம் நம் பஸ்ஸுகளை உள்ளே போக அனுமதிக்குமா? எல்லாருக்கும் நெஞ்சு தடதடத்தது. ஆனால் ராமனின் அபார கருணை, அனைவரும் உள்ளே சென்றோம். நல்ல வேளைக்கு அயோத்தியில் கூட்டமும் குறைவாக இருந்தது. ஆகவே நிம்மதியாக அனைத்திடங்களையும் சேவித்து கொண்டோம். எல்லாரும் நன்கு ஆதரித்தார்கள். நன்கு சேவிக்க முடிந்தது. அயோத்தி பட்டணத்தில் ஓரோரிடமாக சேவித்து வந்தபோது நம் தெற்கு பாணியில், அதாவது தமிழ் கலாச்சாரம், சோழ மன்னர்களுடைய கலாச்சாரத்தின்படி அம்மாஜி மந்திர் என்னும் அழகான கோயில் உள்ளது. தெற்கிருந்து யாத்திரை போகும் அனைவரும் அங்கு சென்று சேவித்து வருவது வழக்கம். இந்த கோயிலை பற்றிய ஆச்சரியமான செய்தி. கண்ணனுக்கு ராமனுக்காக கோயில் எழுப்ப வேண்டும்ங்கிற ஆசை போலும். ஏன் தெரியுமா? ராமனுக்கு அக்காலத்தில் இருந்தவர்கள் கோயில் கட்டலாம். கண்ணனா கோயில் கட்டுவார்? ஆனால் நம் சென்னை பட்டணம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானுடைய திருவடி வாரத்தில்
யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் சுவாமி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரும் அவருடைய மனைவி யோகி சிங்கம்மாளுமாக சுமார் 20-25 ஆண்டுகள் நிறைய சம்பிரதாய தர்மத்தை பற்றி, வைணவ மரபு பற்றி புத்தகங்களை அச்சு போட்டு அடியார்களுக்காக கொடுத்து வந்தார்கள். 1870 ஆண்டிலிருந்து 1895 வரை 20-25 ஆண்டுகள் இது நடந்து வந்தது. அவர்களுக்கு வடதேசத்துக்கு யாத்திரை போக வேணும் என்ன ஆசை. புறப்பட்டு வந்தார்கள். சாளக்கிராமம், பதரிகாசிரமம், துவாரகா இது முதலான இடங்களை தரிசித்து கொண்டு அயோத்தியை அடைந்தார்கள். சுத்தி சுத்தி சேவித்தார்கள். அப்போது திடீர்னு அவர்கள் உள்ளத்தில் ஓர் எண்ணம் பளிச்சிட்டது. நம் தெற்கத்திய கலாச்சாரத்தின்படி இங்கே ஒரு கோயில் இருக்க வேண்டாமா? இருக்க வேணும் நினைத்தார்கள். அவர்களை ஊருக்கு வந்தது 1898-99 ஆண்டில். அன்றே பெருமான் ஸ்ரீராமன் யோகி சிங்கம்மாள், அதாவது மனைவியார், அவருடைய சொப்பனத்தில் எழுந்தருளி இங்கே ராமர் கோயில் எழுப்ப வேண்டும் என்று ஆணையிட்டார். 5 ஆண்டுகள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். ஆச்சரியமாக ராமர் கோயில் கட்டப்பட்டது. 1904 வருஷம் அது கும்பாபிஷேகம், அதாவது சம்பரோக்ஷணம் செய்யப்பட்டது. அதற்கு பிற்பாடு 5 ஆண்டுகள் பார்த்தசாரதி சுவாமி இருந்தார். திருவல்லிக்கேணியில் இருந்தார் பார்த்தசாரதி. கண்ணன் அனுகிரகம் அல்லவா? அவர் வடகோடியில் ராமனுக்கு கோயில் கட்டியிருக்கிறார். கண்ணனுக்கும் ராமனுக்கும் நம் திருவல்லிக்கேணிக்கும் அயோத்திக்கும் தான் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு. அதற்கு பிற்பாடு அந்த சுவாமி இறைவனடி சேர்ந்து விட்டார். ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார். ஆனால் பிற்பாடு யோகி சிங்கம்மாள் 30 ஆண்டுகளுக்கு அயோத்தியில் எழுந்தருளி இருந்து ராமகதை, ராமனின் பாதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பண்புகள் அனைத்தையும் மக்களுக்கு உபதேசித்து வந்தாராம். எவ்வளவு சிறப்பு! அந்த காலத்திலேயே ஸ்திரீகள் முக்கிய பணிகளை எடுத்துக்கொண்டு இப்படி உபதேசம், நல்வார்த்தைகளை அடியார்களுக்கு சொல்லுதல், அன்பு காட்டுதல், ராமனின் பாதையில் வழிநடத்துதல் என்று எத்தனையோ செய்திருக்கிறார்கள். அவர் யோகி சிங்கம்மாள்னு பெயர் பெற்றவர். அம்மாள் என்று முடிந்தபடியால் அம்மாஜி அம்மாஜி என்று வடக்கே இருக்கிறவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். கடைசியாய் பெயரே அம்மாஜி மந்திர் என்று ஏற்பட்டு விட்டது. முன்னால் அழகான ராஜகோபுரம், தாண்டி உள்ளே சென்றோம் என்னால் அங்கணம். நம் தெற்கு பாணியிலே சோழ தேசத்து கலையின்படியிலேயே ராஜகோபுரம், விமானம் முதலானவை விளங்குகின்றன. உள்ளே போகிறோம். ராமனுடைய அற்புதமான சேவை. ராமன், லக்ஷ்மணன், அருகே சீதை, இவர்கள் எல்லாரையும் சேவித்து கொண்டோம். நர்த்தன கிருஷ்ணன் எழுந்தருளி உள்ளார். எப்ப திருவல்லிக்கேணியிலிருந்து ஒருத்தர் போய் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ கண்ணனை அங்கு எழுந்தருள பண்ணாமல் இருப்பரா? ஆகவே நர்த்தன கிருஷ்ணனும் உள்ளார். இவர்களையெல்லாம் சேவிச்சுட்டோம். ராமன் இருந்தால் அவனால் ஆராதிக்கப்பட்ட ரங்கநாதர் இல்லாமல் இருக்க மாட்டார். ரங்கநாத பெருமாள், அவருக்கு பக்கத்திலேயே அவருக்கு ஆராதகன், அர்ச்சகனாக இருக்கும் ராமன் விக்கிரகம், இவர்களையும் சேவித்து கொண்டோம். இங்கிருந்து போயிருக்கிறபடியால் கண்டிப்பாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விக்கிரகங்கள் எழுந்துருள பண்ணுவார்கள். பராங்குஷ, பரகால, யதிவராதிகள் என்று சொல்லுவது வழக்கம். இதோ ராமனையே பாடியவர். தமிழால் ராமனை ஆழ்வார்கள் எவ்வளவு பாடியுள்ளார்கள்! 4000 திவ்ய பிரபந்தத்தில் தான் ராமனை பற்றி எத்தனை பாசுரங்கள்! ஆகவே ஒரு தமிழ் கோயிலாய், தமிழகத்து கோயிலாக அயோத்தியில் அம்மாஜி மந்திர் விளங்குகிறது. தமிழ் வளர்த்தவராம். தமிழே இவருக்கு தொண்டு புரிந்து நம்மாழ்வார் திருவாய்மொழி 1000 பாடினார். அவ்வாழ்வாரின் விக்கிரகத்தை சேவிச்சுக்கிறோம். அதே போல மற்றொரு 1000 பெரிய திருமொழி பாடினார். திருமங்கையாழ்வாரை சேவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்து பகவத் ராமானுஜர் சொல்லாறு தமிழரு முன்னும் சுருதிகள் 4 எல்லையில்லா வரநெறி யாவும் தெரிந்தவன் இராமானுஷன். முத்தமிழும் வளர்த்து கொடுத்தவர். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இன்றும் அங்கிருக்கும் மக்கள் அதை போற்றுகிறார்கள். அருகிலே ராமானுஜரையே ஒருத்தராக ஆக்கி கொடுத்த கடாட்ச சிறப்பு பெற்ற யாமுனாச்சாரியர் என்னும் ஆள வந்தார். இவர்கள் அனைவரையும் அம்மாஜி மந்திரில் சேவித்து கொண்டோம். இதெல்லாம் யாத்திரையினுடைய 3வது நாள் நடைபெற்றது. இன்றிரவோடு அயோத்தியை முடித்து கொண்டு கிளம்ப போகிறோம். ஆனால் இன்னும் சில இடங்கள் இருக்கின்றன, முக்கியமான இடங்கள்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி முனிவர் ஓர் புற்றிலிருந்து தோன்றியவர். பெரிய தெய்வமாம் பூமாதேவி. நாம் அனைவரும் அவரிடத்தில் தான் படுக்கிறோம், நிற்கிறோம், தூங்குகிறோம், வாழ்கிறோம். பூமாதேவியினுடைய காதுகள்தான் நம் பூமியில் காணும் புற்றுகள். எறும்பு புற்று, பாம்பு புற்று, மணற்குன்றுகள், இவையெல்லாம் தான் பூமாதேவிக்கு காதுகள். வல்மீகம் என்றால் புற்று. அந்த புற்றிலிருந்தே தோன்றியவர்தான் வால்மீகி முனிவர். வல்மீகத்திலிருந்து தோன்றியபடியால் வால்மீகின்னு பெயர் பெற்றார். அந்த வால்மீகி பகவானுக்காகவே சமர்ப்பணம் செய்யப்பட்ட ஆச்சரியமான பவனம் வால்மீகி பவனம். இது சிறு தெருவில் உள்ளது. ஆனால் கோயிலை, மண்டபத்தை பார்த்தால் அண்ணாந்து நோக்க வேண்டும். ஆச்சரியமான சலவக்கல் மண்டபம். இன்று நாம் வால்மீகி பகவனத்தை சேவிக்கும் பேறு பெறுகிறோம். ஏறி போவதே நம் உள்ளத்தில் பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பக்தர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்தவுடனே வந்த கஷ்டத்தையே மறந்து போயிட்டார்கள். ஏன்னா இது குறுந்தெரு, பஸ் வராது. நடந்து போவதற்கு அதிக தூரம் போக வேண்டும். பல பேர் வயசானவர்கள், அதனால் அவர்களால் இயலாது. ஆட்டோ, ரிக்ஷா இதில் தான் வர வேண்டும். வடக்க ஒரு வழக்கம் உண்டு. ஒரு ஆட்டோவில் ஷேர் ஆட்டோன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் ஒரு 7 பேர் உட்காரலாம் என்றால் 17 பேரை உட்கார்த்தி வைப்பார்கள். ஒரு ஜட்கா வண்டி, குதிரை வண்டியிலோ அல்லது வேறு ரிக்ஷா வண்டியிலோ 4 பேர் உட்காரலாம் என்றால் 14 பேர் உட்காரலாம்னுவார்கள். நமக்கு தூக்கி வாரி போடும். இதில் உட்கார்ந்து கொடை சாஞ்சு ஒழுங்காக போய் சேருவோமா? ஆனால் அது கொடை சாயறதே இல்லை. ஏன்னு ஓட்டுநர்களை கேட்டால், நாங்கள் ராமரின் ஒரு கொடை கீழே இருக்கிறோம், ஆனால் எந்த கொடையும் இந்த இடத்தில் சாயாது என்று தைரியமாக கூறுகிறார்கள். ஆட்டோ, ரிக்ஷா ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு தான் வந்து நிற்கின்றன. இறங்கறதுக்குள்ள ஒருத்தர் மேலே ஒருத்தர் தான் விழணும். ஆனால் அதில் ஒரு ஆனந்தம் இருந்தது. எல்லாரும் இறங்கி நீண்ட சலவக்கல் படிக்கட்டுகளை தாண்டி வால்மீகி பவனத்தை அடைகிறோம். ஆச்சரியமான ஒரு பில்டிங் மார்வல்னு சொல்கிறோம் இல்லையோ, கன்ஸ்ட்ரக்ஷன்னா அப்படி நாம் பார்த்துக்கணும். நம்ம தெற்கு பக்கமும் எத்தனையோ அந்த மாதிரி கட்டடங்கள் உள்ளன. வடக்க போனோம்னா மொத்தம் ஒன்றும் வெள்ளை சலவக்கல் அல்லது ராஜஸ்தானத்திலேருந்து வரக்கூடிய ஷஹப்பு கற்கள், இப்படித்தான் கட்டட அமைப்பே உள்ளது. உள்ளே நுழைகிறோம். 5000 பேர் ஒரு சமயத்தில் உட்காரலாம். இந்த கோடியிலேருந்து பேசினோம்னா அந்த கோடிக்கு காது கேட்காது. கிழக்கு மேற்கும் காது கேட்காது, தெற்கு வடக்கும் காது கேட்காது. அவ்வளவு பெரிய இடம். வால்மீகி பவனத்துக்கே சிறப்பு. 24,000 ஸ்லோகங்களும் ஷவரு முழுக்க எழுதப்பட்டுள்ளன. கீழ் மாடம் உள்ளது, மேல் மாடம் உள்ளது. தந்தத்தினால நிறைய அமைக்கப்பட்டுள்ளன. கீழெல்லாம் சேவித்து கொண்டு போனோம். ஸ்லோகமாக சேவிக்கலாம். அத்தனை காண்டங்களும் 24,000 ஸ்லோகங்களும் இந்த இடத்துல எழுதி வைக்கப்பட்டுள்ளன. ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் இந்த ஸ்லோகங்களுக்கு நடுவில் நாம் உட்கார்ந்து கொண்டிருந்தால் தாயின் மடியில் உட்கார்ந்துருக்கா மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங், ஒரு வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அத்தனை தூரம் நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுறது. ஏன்னா எத்தனை காலமாக எத்தனை மகான்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த செலவுக்கல்லெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துருப்பார்கள். அதோடு அல்ல, மொத்த புஸ்தக பண்டார், லைப்ரரின்னு சொல்கிறோமே, ஒரு பெரிய விஸ்வ கலாசாலையில் இருக்க வேண்டிய லைப்ரரி இங்கு உள்ளது. இந்த லைப்ரரிக்கே சிறப்பு. வால்மீகி ராமாயணம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளதோ அத்தனை மொழி புஸ்தகமும் உள்ளது. 1 காப்பி 2 காப்பி இல்லை, 100கணக்கான பிரதிகள் உள்ளன. ஆரும் வரலாம், எடுக்கலாம், இங்கேயே உட்கார்ந்து பாராயணம் பண்ணலாம். பல பேர் சத்தமே போடாமல் ஆப்சல்யூட் சைலன்ஸ், மூலையிலே உட்கார்ந்து அவரவர்கள் பாராயணம் பண்ணிட்டே இருக்கார்கள். நாமும் அங்கு சென்று ஒரு சிறு உபன்யாசம் நடந்தது. சில சர்க்கங்களையும் பாராயணம் பண்ணினோம். அப்படியே வால்மீகி முனிவரை தரிசித்து கொண்டோம். நடுவாக வால்மீகி தன்னுடைய 2 பேர பிள்ளைகள், அப்படித்தானே சொல்ல வேண்டும், சீதையை தன்னுடைய பெண்ணாகத்தானே அவர் அபிமானித்து கொண்டார். சீதையனுடைய 2 குமாரர்கள், ஓர் பக்கத்தில் லவன், மற்றொரு பக்கத்தில் குஷன். கிட்டக்க போய் பார்க்கறதுக்கே மெய்சில் இருக்கிறதுன்னு வச்சுங்க. அவ்வளவு ஆச்சரியமான காட்சி. எல்லாம் சலவக்கல் விக்கிரகம். மேடை ஏறினோம்னா அவர்களை தரிசிச்சுக்கலாம், மேடை இறங்கினோம்னா வால்மீகி ராமாயணம். அதோடு இல்லை, எங்கெங்க பாரத தேசத்தில் எந்தெந்த மூலையிலையோ எல்லாரும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற வழக்கம் இருக்கும் இல்லையோ,
அதுக்குன்னு நோட்டு புஸ்தகமே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாள். ஸ்ரீராம ஜெயம், ஜெயராம், சீதாராம், ஜெய ஜெயராம், ராமன் ஜெயிக்கிறார், ராமனுக்கு போற்றி பல்லாண்டு, அடியேன் ராமதாசன், எத்தனையோ எழுதுறோம். இந்த எழுதின நோட்டு புஸ்தகம்லாம் கத்தையா இங்குதான் கொண்டு வந்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதை இவர்கள் என்ன பண்றாள்னால், ஓரோரு தர சரையூல கும்பமேளா வரும். இப்போ சமீபத்தில் அலகாபாத் கங்கா யமுனா சரஸ்வதி கான்ஃப்ளூயன்ஸ், அந்த பிரயாகேல கும்பமேளா ஓஹோன்னு நடந்தது இல்லையா? சரையூல கும்பமேளா வரும்போது இந்த நோட்டு புஸ்தகத்தை எல்லாம் சரையூல கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்ப சரையுக்குள்ளே எத்தனை ராமநாமம், எத்தனை ஜெய் சீதாராம், எவ்வளவு ஸ்ரீராம ஜெயம் பாருங்க. இன்னைக்கு நம்ம நாட்டிலேயாட்டம் எந்த நாட்டிலேயாட்டம் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கமாவது ஒரு பக்கமாவது ஸ்ரீராம ஜெயன் எழுதணுங்கிறத வழக்கமா வச்சுருக்கோம் இல்லையா? ராமனுக்குத்தான் வெற்றி. ராமன் தான் எப்போதும் ராஜாராமனாக நாட்டை ஆளுகிறார். வால்மீகி பகவனத்தில் பல மகந்துக்கள் சாதுக்கள் கூடினார்கள். நாம தெற்கேன்னு வந்திருக்கோன்னு சொன்ன உடனே அயோத்தியாவனுடைய பெருமையை சொல்லணும். ராமன் எப்படி இந்த இடத்துல இன்னும் எழுந்துருளி இருக்கிறார், ஹனுமான் எப்படி இப்போதும் எழுந்துருளி இருந்து ராமநாமத்தை ஜபிச்சுன்னு இருக்கார், இதை சொல்லணுங்கிறதுக்காக சாதுக்கள் எல்லாம் வந்தார்கள். பாரத தேசத்தில் இவர்களை போன்ற சாதுக்கள் 50 லட்சம் பேர் இருக்கா. ஒருத்தர்ல 2 பேர்ல அநேகமா எல்லாரும் இப்ப அலகாபாத் கும்பமேளாவுக்கு வந்திருந்தார்கள். 50 லட்சம் சாதுக்கள். அதுல இந்த ஊர்லயே கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்கிறார்கள். நாம வந்திருக்கோன்னு கேள்விப்பட்டு ஒரு 10 சாதுக்கள் வந்தார்கள். இவர்கள்லாம் வால்மீகி பவனத்துக்கு எதிர்த்த மாதிரி சாவனி சாவனி என்று சொல்லுவா. ஒரு இடத்துலையும் 1000 சாதுக்கள் இருக்கா, 500 பேர் இருக்கா, 100 பேர் இருக்கா. தினமும் சப்பாத்தி சப்ஜி, இதுதான் அவர்களுக்கு. நாம யாத்திரையும் போது நம்மோட கூட வந்திருக்கிற தளிகை பண்றவரிடத்துல சொல்லி சப்பாத்தி பண்ணிவிடுங்க, சப்ஜி பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், வயறு டம்முன்னு இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். எல்லா யாத்திரிக்காலும் ஒத்துப்பா. முதல் நாள் சப்பாத்தி சாப்பிடுவா, 2ஆம் நாள் சாப்பிடுவா. சாமி நாளைக்கு மட்டும் ஒரு மோர் சாதம் இருந்து விட்டா தேவையில்லை, கொஞ்சம் ஒரு குழம்பு சாதம் பண்ணி கதம்பமாக கொடுத்தா கூட பரவாயில்ல, நீர் ஒன்று கீழே இலை போட்டு பரிமாறணும்னு இல்லை, இருந்தாலும் சாதம் இல்லைன்னா கட்டமாக இருக்குது. இது 2-3 நாளுக்குள்ளே முணுமுணுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். சரின்னு 2 நாள் அதை போட்டுக்கிறது. மறுபடியும் வயரை டம்முன்னு போச்சுன்னா அப்புறம் பிரயாணம் நடக்காது, ஹெவியாக போயிட்டோம்னா ஓட முடியுமா? அதனால் திரும்ப 2 நாள் சப்பாத்தி. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு சப்பாத்தி பிசைஞ்சுட்டே இருக்கா, சப்ஜி பண்ணிகிட்டே இருக்கா. கார்த்தால் 6 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணி, மறுபடியும் 4 மணிக்கு ஆரம்பித்தாள்னா 9 மணி. அந்த சாதுக்களெல்லாம் வந்திருந்து ராம மகாத்மியத்தை நம்மோட பேசி நாமும் நம்மால் ஆன சின்ன காணிக்கையை எல்லா பக்தர்களிடத்துலையும், ஏன்னா சாதுக்களை பராமரித்து அவர்களுக்கு அன்னதானம் பண்ண வேண்டியது நமக்கு கடமை இல்லையா? அதனால் அது எல்லாத்தையும் அங்கே பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. நீங்களும் லைவாக இப்போவே வால்மீகி பகவனத்தில் இருக்கிறா போலே நினைத்து கொண்டே தரிசியுங்கள். ₹40,473 கூட வந்து வெள்ளி மோதிரம் 1, தங்க மோதிரம் 1 கொடுத்துருக்கா. சேர்த்ததுன்னா சுமார் ₹50,000 வரும். எப்படி 50,000ங்கிறது பெருமானுக்கு இங்கே ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்காக, அவர்களுக்கு ஒரு நாள் தரியாராதனத்துக்கே அத்தனை தூரம் ஆகிட்டு இருக்கு. 1000 பேருக்குன்னா ஒருத்தருக்கு ₹50 வச்சா கூட ₹50,000 ஒரு நாளைக்கு ஆச்சு. அதனால் ஒரு நாள் தரியாராதனத்தை நாம் ஏற்றுருக்கோம்னு வச்சுருக்கோம். அவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் சேர்ந்தால்தான் இங்கே ராமனுடைய ஜென்மபூமியில் ஒரு மந்திரத்தை உருவாக்குறதுக்கு முடியும். இது ஆரெல்லாம் 100 கொடுத்துருந்தாலும் சரி, ஒருத்தர் ₹10,000 போட்டிருக்கார், ஒருத்தர் ₹100 போட்டிருக்கார், யார் எது போட்டிருந்தாலும் ராமகைங்கத்திலே நாம் பங்கு கொண்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு மனசு திருப்தி ஏற்படும். அது சுவாமிஜியிடத்திலே விண்ணப்பித்து அந்த எது கரெக்டான அமௌண்ட்டோ அதை அவரிடத்தில் உங்கள் சார்பிலே சமர்ப்பித்து விடுகிறேன்.
ஜென்மத்தினாலே தாசரதிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அதேபோல் ககுத்ஸ்தன்கிற ராஜாவுடைய வம்சத்தில் பிறந்ததினால் காகுத்ஸ்தா, தமிழில் காகுத்தன் என்கிற பெயர் ஏற்பட்டது. ரகு மகாராஜன் ரொம்ப பிரபலமாக ஆண்டு வந்தபடியாலே ரகுகுலத்திலே தோன்றி ராகவன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. 12 வருஷத்திலே எல்லா வித்தைகளும் கற்று தேர்ந்தார்கள். பிறந்த ராமனுக்கு இப்போது வயசு 12. ராமாவதாரத்திலே பால்ய பிராயத்தை ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டார் வால்மீகி. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பாலன் சிசுனால் அதற்கே 10 ஸ்கந்தங்களும் படுத்து எத்தனை ஆயிரம் ஸ்லோகங்களும் விஷ்ணு புராணத்திலே சென்றான். ஆனா அந்த அளவுக்கு ராமனை பற்றி சொல்லப்படலையே தான். அனுஷ்டான பிரதானமான அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம், அனுபவ பிரதானமான அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அனுபவிக்கிறதுக்கு சிறு வயசு, அங்க நிறைய எழுதிவிட்டார். பார்த்து அனுஷ்டிக்கிறதுக்கு பெரிய வயசு, இவ்விடத்திலே ராமனுக்கு நிறைய எழுதினார்கள். ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவன் கதாஹ ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் வாழ்ந்த அயோத்தியில் அனைத்து மக்களும் ராமனுக்காகவே வாழ்ந்தார்கள். ராமன் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக போகாத கோயில் இல்லை, நீராடாத புண்ணிய நதி இல்லை, அத்தனை தூரம் ராமனுக்கென்னே வாழ்ந்தார்களாம். ராமன் அயோத்தியில் எங்கு வாழ்ந்திருப்பார்? ராமனுக்காக மக்கள் வாழ்ந்தது இருக்கட்டும், ராமன் எந்த இடத்தில் வாழ்ந்திருப்பார்? அவருக்கென்னு ஒரு அரண்மனை வேண்டாமா? உள்ளது. அதுதான் கனக பவனம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய ஜன்மபூமி அயோத்தியா. ஸ்ரீவைகுண்டத்தின் ஒரு பகுதியான மிக உயர்ந்த பிரதேசத்தை பகவானே எடுத்து ஸ்வயம்புவ மனுவுக்கும் அந்த மனு மேற்கொண்டு மனு சக்கரவர்த்திக்கும் கொடுத்து அவர்கள் மூலம் இக்ஷ்வாகு வம்சத்துக்கே தலைநகரமாக விளங்கியது இந்த உயர்ந்த திவ்யதேசம். மோட்சமளிக்கக்கூடிய 7 முக்கியமான ஸ்தலங்களில் இது முதன்மை பெற்றதாக கொண்டாடப்படுகிறது. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா என்ன அந்த 7 ஸ்தலங்கள் முதல்ல அயோத்தி கொண்டாடப்படுகிறது. இதை எதிர்க்க முடியாததென்னும் தகர்க்க முடியாததென்னும் யாராலையும் இதை உடைத்துவிட முடியாதென்னும் மிக உயர்ந்த பெருமை இவ்வயோத்திக்கு உண்டு. இங்குதான் ராமன் திருவவதாரம் பண்ணினான். ராமனுடைய ஜென்மபூமி புண்ணியஸ்தலம். ராமன் தன் திருவடிகளை இந்த பூமண்டலத்தில் கால் பதித்த இடம். கௌசல்யா சுசுபேதேன புத்திரேண அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினாங்கிற ஸ்லோகத்தின்படியும் ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ என்கிற ஸ்லோகத்தின்படியிலும் ராமன் இந்த பூவுலகத்தில் சித்திர மாசத்திலே நவமி திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினான். அவனோட கூடவே ஆதிசேஷனுடைய அம்சமாக லக்ஷ்மணனும் பிறந்தார், பரதாழ்வானும் பிறந்தார், கூடவே சத்ருக்னாழ்வானும் அவதரித்தான். இந்த 4வரும் பிறந்திருக்கிற புண்ணியபூமி அயோத்தியா. அதில் ரொம்ப முக்கியமானது ஸ்ரீராம ஜென்மபூமி என்று கொண்டாடப்படுகிறது.
அடியார்கள் ஆயிரக்கணக்கில் தினமும் வந்து சேவித்து விட்டு போகிற பூமி. அது தவிர இவ்வயோத்தியில் சேவிக்க வேண்டிய ஸ்தானங்கள் பல உள்ளன. இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இடம் கனகபவன் என்கிற பெயர் பெற்றது. ஒரு காலத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் இருப்பிடமாய் அந்தப்புறமாக இருந்த இடம் இது. இது முழுக்கவே ஸ்வர்ணமயமாக இருந்தது, தங்கத்திலே. அதனால தான் கனகபவன்னு பேர் வைத்துள்ளார்கள். இப்போது உள்ளே எழுந்தருளி சேவை சாதிக்கிற மூர்த்திகள் கனகத்திலே ஸ்வர்ணத்திலேயே சேவை சாதிக்கிறார்கள். அவர்கள் எழுந்தருளி இருக்கிற சிங்காதனம் ஆசனமும் ஸ்வர்ணத்திலே இருக்கிறது. கனகம் தங்கம், பவனம் மாளிகை, தங்க மாளிகை. இந்த மாளிகை முழுவதுமே தங்கத்தால் தான் இருந்ததாம். ஆனால் சில படையெடுப்புகள் காரணமாக தங்கமெல்லாம் பறிபோயிற்று. நல்ல வேளை ராமச்சந்திரன் சீதை ஆகியோருடைய ஸ்ரீமூர்த்திகள் உள்ளே 3 ஜோடி ராமனும் சீதையும் எழுந்துருளி உள்ளார்கள். அவர்கள் எல்லாரும் இப்போதும் தங்கமயமாகத்தான் உள்ளார்கள். நாம் கனகபவனத்தை அடைகிறோம். நெடுதுயர்ந்த கட்டடம். அனைவரும் வாசலிலேயே நிறைய கடைகளெல்லாம் உள்ளன. கடையை பார்த்தவுடனே எப்பவுமே யாத்திரையிலே அது ஒரு நன்மைன்னு சொல்லணுமா, இல்லை ஒரு காலம் போகிறதுக்கு வழின்னு சொல்லணுமான்னா யாருக்கும் ஷாப்பிங் போகாது இருக்க முடியாது. அதுவும் வடக்கெல்லாம் ஒன்றும் இந்த பைகள்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். அங்கங்கே ஜிமிக்கி வேலை வச்சதெல்லாம் நல்லா கிடைக்கும். நாம் சின்ன சின்ன விக்கிரகம் பெருமாள் வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அவருக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கும். ஏன்னா வடநாட்டு ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பெருமாளுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்குறதுக்காக எல்லாரும் போடுவா. அதோட கூட இன்னொரு அட்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுங்க, லஸ்ஸி எல்லாருக்கும் பிடிக்கும். இங்கே அவ்வளவா அது நல்லா கிடைக்கிறது இல்லை. அது ஏனோ தெரியல, இங்கேயும் பாலும் மோரும் தயிரும் நன்னா தான் இருக்குது. ஆனால் வடக்க போய் அவன் சட்டி பானையில் தான் கொடுக்குறான். அங்கே சின்ன மண் சட்டி இல்லை மண் டம்ளரே மண் டம்ளரில் இருக்கும். அதில் லஸ்ஸி வாங்கினா அப்படியே இந்த மேலே வெண்ணெய் முதக்கிற மாதிரி 7 முதக்கராப்பில் இருக்கும். என்ன பசியாக இருந்ததுனாலும் ஒரு பானை ஒரு டம்ளரே போகும். ஒரு டம்ளர் லஸ்ஸி சாப்பிட்டோம்னா வயர் அப்படியே நிறைஞ்சிருக்கும். மனசு நிறைஞ்சிருக்கு சீதாராமன் சேவையாலே, வயறு நிறைஞ்சிருக்கு அவர் கொடுத்த லஸ்ஸி சாப்பிட்டதுனாலே. அப்படியே கொஞ்ச நாள் என்ன நம்ம வரிசையாக க்யூவில் எல்லாரையும் அழைச்சின்னு போயிருந்தோமே, திடீர்னு யாரோ கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங்காக இருக்காளேன்னா, சரி செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கா போல் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் நடத்துறவா கண்டுகொள்ளாமல் விட்டுடணும். ரொம்ப இதெல்லாம் நிர்பந்தப்படுத்தினோம்னா இவரோட வந்தாலே சாப்பிடக்கூட விட மாட்டேங்கிறார் அப்படின்னு நம்மளையே வையறதுக்கு ஆரம்பிச்சிருவா. வாசல்ல எல்லாத்தையும் சேவித்து கொண்டு நீண்ட படிக்கட்டுகளை தாண்டி போகிறோம். அங்கே மெட்டல் டிடெக்டர் வச்சு எல்லாமே செக்கிங். அயோத்தியில் எங்கே போனாலும் நம்மளை நன்னா பரீட்சை பண்ணிடுறா. ராமன் நம்மளை உள்ளத்தில் பக்தி இருக்கா இல்லையான்னு பரீட்சிக்கிறாரோ இல்லையோ, நம்ம கையில் ஒன்றும் இல்லையாங்கிறத மொத்த இராணுவ வீரர்களும் நன்னாவே பரீட்சை பண்ணி தான் அனுப்புகிறார்கள். உள்ள நுழையிறோம். பெரிய அங்கணத்தை சேவிச்சுந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மட்டும் தெரிவிக்கிறேன். மற்றது நீங்களே அங்கேயே பார்த்து நன்னாவே அனுபவித்து கொள்ளலாம். இது அந்தப்புறம். குழந்தைகள் 2 பேருக்கும் தசரதன் கல்யாணம் பண்ணி வச்சார். ராமனுக்கு வயசு 12, சீதைக்கு வயசு 6. அதுக்கப்புறம் 12 வருஷங்கள் தங்கள் இளம பொழுதை ஆனந்தமாக கல்யாண வாழ்க்கையை தாம்பத்தியத்தை ராமனும் சீதையும் இங்குதான் கழித்தார்கள். அங்கே போனாலே நாம் தம்பதிகளாக போகிறவாளுக்கெல்லாம் சீதாராமனுடைய அனுகிரகம் கிடைச்சுடுறது. அங்கே வாசலுக்கு காவல் காக்கிறதுக்கு துவாரபாலகால வைக்கணும் இல்லையோ, தசரதன் ரொம்ப வயசானவர்களைத்தான் போடுகிறான். ஏன்னா இளசிகள் 2 பேரும் உள்ளே வாழ்ந்துட்டுருக்கா. இளைஞர்களை வாசலில் போட்டால் ஒத்து வராது, பொருந்தாது. அதனால் 90 வயசானவர்களைத்தான் வாயிலில் காப்பாளர்களாக வைப்பறான். அவள் தங்களை பார்த்துக்கவே மாட்டா. வால்மீகி ஸ்லோகம் சொல்கிறார், தத்திர காஷாயினோ விருத்தான்னு வேத்திரபாணின்னு சொலங்கிருத்தான். காஷாயம் உடுத்தின்னு இருக்கார்கள். சன்னியாசிகளையா போய் அந்த புறத்துக்கு காவலாக வைக்கணும்? சன்னியாசி இல்லை, அவள்லாம் நல்ல கிரகஸ்தாள், இல்லறத்தில் இருக்கிறவா தான். வெள்ளை வேஷ்டி தான் கட்டின்னு இருக்கா. ஆனால் ராமனையே பார்த்து பார்த்து தங்களை பாதுகாத்து கொள்ள மாட்டார்கள். கிடுகிடுன்னு 10 நிமிஷம் போவாளாம். சரையுள்ள நீராடுவார்கள். ஒரு தடவை வேஷ்டியை நினைப்பா, அப்படியே உடுத்திடுவா. இதே போல் 1 வருஷம் வேஷ்டியை நினச்சி உடுத்துட்டேன்னா அது தானாய சிகப்பு சாயம் வந்துடும். அது தானாகவே காஷாமாயிடும். அதனால தான் இவாள்லாம் காஷாயம் உடுத்தின்னு இருக்கா. அதோடு இல்லை, ஆனால் சந்தனம் பூசின்னு இருக்காளாம், மாலை போட்டுன்னு இருக்காளாம். ஏன் தெரியுமா? தாங்களா சந்தனம் பூசிக்க மாட்டா.
தாங்களா மாலையும் போட்டுக்க மாட்டார்கள். ராமன் வெளியில எழுந்து ஓடி வருவார். அப்போ கார்த்தால ராமனை அணைச்சிக்கிறா. இந்த கிழவர் தான் ராமனை மார்பலையும் தோல்லையும் போட்டு வளர்த்திருக்கார். அப்ப ராமன் திருமேனியில மாலை இருக்கும் இல்லையா, அவர் திருமேனியில சந்தனம் பூசிட்டு போறோம் இல்லையோ, அதெல்லாம் இந்த முதியவருடைய உடம்புல பதியும். அதைத்தான் இவர் பிரசாதமா வாங்கிப்பறான். இப்ப நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து இருக்கு. எந்த ஒரு பொருளையும், மாலையா இருக்கட்டும், வஸ்திரமா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், அது பகவானுடைய பிரசாதமா தான் வாங்கிக்கணும். உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம். இன்னும் பெரியாழ்வாருடைய பாசுரம். ஒரு சமைக்கிறோம், நாமே நேர உடனே சாப்பிடக்கூடாது. பூவை வாங்குறோம், பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம நம்ம தலையில வச்சுடக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன பழக்கங்கள். அதைத்தான் இங்கே பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆச்சரியமான கனகபவன். எல்லாரும் உள்ளே போவோம். பெரிய ஹாரத்தி சேவை இருக்குது. நிதானமாக ஹாரத்தி சேவிச்சுங்கோ. மண்டபத்தையும் சுற்றி பார்த்து கொள்ளுவோம். அதே போல் அடுத்தோர் இடம், கனகபவனத்தின் உள்ளேயே ராமனுடைய பாதங்கள் விளங்குகின்றன. அப்படியே சலவக்கல் இடம். இந்த பாதத்தை நாம் வலம் வந்துட்டு தலையால் தான் தொட முடியும். இந்த இடத்துக்கு பக்கத்தில் நாம் நடந்து வர முடியாது. சுத்தி பிரதட்சணம் பண்ணலாம். பாதுகையில் நம்ம தலையை முட்டி கொண்டு தரிசிக்கலாம். ராமன் சீதையோட காட்டுக்கு புறப்படும் போது இந்த இடத்துல தான் தேரில் காலை வைத்து ஏறி அமர்ந்து போனாராம். அதனால தான் பாதுகை ராமனுடைய பாதங்களை இந்த இடத்தில் எழுந்துருள பண்ணி இருக்கிறார்கள். ஆவும் அழுத, அதன் கண்ணும் அழுத, நான்மாடத் துறையும் பூசை எழுத, ஆடு மாடு கண்ணுக்குட்டி கோழி குதிரை பூனை மொத்தம் ராமனுடைய பிரிவு தாங்காம அழுதுதான். ஆச்சரியமான இடம். அந்த இடத்தை இரவு பொழுதுல நம்ம சேவித்தோம்னா நமக்கே உள்ளம் கலங்கிறது. அன்னைக்கு அவர்கள்லாம் எப்படி கலங்கி இருப்பார்கள். இந்த இடத்தை இப்போதும் சேவிக்கலாம். ஒரு பக்கம் கனகபவன் ஆனந்தமா இருக்கு, இன்னொரு பக்கம் கனகபவன் உள்ளத்துக்குள்ள பெசையராப்பல எண்ணம் இருக்கு. இரண்டு எண்ணத்தோடையும் சேவிப்போம். அயோத்தியில் ராஜ் தர்பார் என்று ஒரு இடம். இங்கேயும் ராமன், சீதை, பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் எல்லாரும் எழுந்துருளி உள்ளார்கள். இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு உள்ளது. ராம் தர்பார், ராஜ் தர்பார், தசரத தர்பார் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் தர்பார் மண்டபமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு செய்தி, ஒரு வேடிக்கையான கதை, சுவையான கதை உள்ள இருக்கிற உள்ளூர் வாசிகளிடத்துல பேசி பார்த்தோம்னா இந்த கதை சொல்றார்கள். ராமனுக்கும் சீதைக்கும் மிதிலாபுரியில் கல்யாணம் நடந்து பல்லக்கிலே திரும்ப எழுந்தருளுகிறார்கள். தேரில் வந்திருக்கலாம், தேரை நிறுத்திவிட்டு மூடு பல்லக்கில் வந்திருக்கலாம். பல்லக்கு இந்த இடத்தில் தான் இறங்கியதாம். இறங்கினவுடன் முதல்ல வீட்டுக்கு மாளிகைக்கு மருமகள் வந்திருக்கிறாள். சாமானியப்பட்டவளா? ஜனகராஜனுடைய குமாரத்தியே வந்திருக்கிறாள். அனைவரும் ஹாரத்தி எடுத்தார்கள், முகமன் கூறினார்கள். வரவேற்பு கூறி உயர்ந்த வேத மந்திரங்கள் சொல்லப்பட்டு மங்கள ஸ்லோகங்கள் சொல்லி புனித நீராட்டி உள்ளே அழைத்து செல்லப்படுகிறாள். நன்கு சோறு, அழகான விருந்து சமைத்து வைக்கப்பட்டுள்ளது. வடநாட்டு முறைப்படி வருகிற மருமகள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் முதலில் அன்னம் கொடுக்க வேண்டும். அன்னம் கொடுப்பது ஒரு ஸ்திரீக்கு எவ்வளவு பெரிய கடமை. அது அவளுக்கு இடப்பட்ட சிறந்த பணி. வேதங்கள் உபனிஷத்துக்களே சொல்லுகின்றன. அன்னம் பகுகுருவீத, அன்னன்ன நிந்தியாது. நிறைய அன்னத்தை பெருக்கு, யாரும் வயிறு வாடாதபடி கொடு. உன் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு சோறு இல்லைன்னு திரும்பி போகாத பார்த்துக்கோ. அன்னதானத்தின் சீர்மை எவ்வளவு. அதுதான் முதல்ல ஒரு மருமகள் நாட்டு பெண் வந்தவுடன் செய்கிறாள். 4 தட்டு கொடுக்கப்பட்டன. முதல் தட்டை சீத்தை எடுத்துக்கொண்டு கைகேயின் இடத்துல கொடுக்குறாள். கைகே அதுக்கு பதிலுக்கு ஏதானு பரிசு கொடுக்கணுமே. மருமகள் வந்தா அவளுக்கு ஏதானு தங்க காப்பு ஏதானு பரிசு கொடுக்க வேண்டாமா? கைகேயி தான் கனகபவனத்தையே கொடுத்தாளாம். நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே, கனக் பவன் ராமனுடைய அந்தப்புறம், அது கைகேயி தான் கொடுத்தது.
அடுத்து சுமித்திரைக்கு உணவு பரிமாறினாள், கௌசல்யக்கு உணவு பரிமாறினாள். இருவரும் 2 ஆபரணங்களை கொடுத்தார்கள். நெத்தி சுட்டி சுமித்திரை கொடுக்கிறாள். கௌசல்யை அழகான மாலை, ரத்தனம், மாணிக்கம், வைடூரியம், முத்து இதெல்லாம் பதித்த மாலையை கொடுக்கிறாள். மூவருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. பரிசு பெற்றுக்கொண்டாள். தசரதனிடத்தில் கொண்டு போய் கொடுக்க தசரதன் யோசித்தார், சீதையை நான் என்ன கொடுக்க போகிறேன்? நான் என்ன மாளிகை கொடுப்பேனா, மாலை கொடுப்பேனா? அதெல்லாம் மனைவிகளே கொடுத்துட்டா. நான் உனக்கு ஒரு வரம் தரேன். இந்த யுகத்திலும் அடுத்த யுகத்திலும், அதாவது திரேதா யுகத்திலும் துவாபர யுகத்திலும் எல்லாரும் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் கலியுகம் வந்த உடனே சீதாராம் சீதாராம் என்று தான் சொல்லுவார்கள். இதுதான் சீதே, நான் உனக்கு கொடுக்குற வரம். உன் பெயரால் தான் ராமன் வழங்கப்படுவார். இந்த ராஜ தர்பாருக்கு அதான் ஏத்தம். வடக்கெல்லாம் சியாராம், ஜெய் சியாராம், ஜெய் சீதாராம்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மெல்லாம் சீதாராம்னு சொல்லுவோம், அவள் சியாராம்ங்கிறா. அந்த வரத்தையே ராஜ தர்பாரில் தான் சீதை பெற்றாள். ராஜ தர்பாரை சேவித்து கொண்டோம். நான் வந்திருக்கிற காலம், அதாவது 2010 யாத்திரையாக இங்கு வந்தபோது நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிட்டிற்று. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி வானமாமலை, அதாவது நாங்குநேரி, ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி நாங்குநேரி வானமாமலை கலியன் ராமானுஜ ஜீயர் சுவாமி. அந்த ஜீயர் சுவாமி அயோத்தி பட்டணத்தில் எழுந்தருளியிருந்து சாதுர்மாச சங்கல்பம். ஜீயர்கள், அதாவது சன்னியாசிகள் எல்லாம் மழைக்காலம் 4 மாதங்களிலும் வெளியே போக மாட்டார்கள், சிவரந்த தவம் புரிவார்கள். அதற்காகத்தான் அந்த சுவாமி நம்ம தெற்கு கோடி திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம் இருக்கிற வானமாமலையிலிருந்து அயோத்தியில் வந்து எழுந்தருளியிருந்தார். ஏன்னா இந்த மடத்துக்கு வடக்கெல்லாம் எண்ணிறந்த சிஷ்யர்கள். எத்தனை உத்தராதிகாரி உத்தர தோத்தாத்ரி மட், உத்தராதி மட் என்னெல்லாம் வடக்க சிஷ்யர்கள். ஆனால் அந்த சுவாமி இங்கு வந்து எழுந்தருளியிருந்தார். அவர் மூலம் அயோத்தியனுடைய வைபவம், அங்கு அவருடைய பெருமாளுக்கு நடக்கிற ஆராதனம், திருமஞ்சனங்கள், அவருடைய அனுகிரக பாஷணம் இத்தனையும் பெற்றுக்கொண்டோம். அது சிறந்த பாக்கியம். இங்கே நிறைய சாதுக்கள் இருக்கா, எத்தனை சன்னியாசிகள், எத்தனை பேர் வைராக்கிய சீலர்கள். அவர்களே சிறந்தவராக விளங்கக்கூடிய வானமாமலை ஜீயர் சுவாமியும் சேவித்து கொண்டோம். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே. மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே. தென்னிலங்கை கோனுடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமது புடைசூர் கணபுரத்தின் கருமணியே. என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. ராகவனே தாலே. மூன்றாவது நாள் ராம அனுயாத்திரையில் சேவித்தடம்லாம் பார்த்துட்டோம். இனிமே ராமனிடத்தில் விடை பெற்று கொண்டு அயோத்தியிலேருந்து புறப்பட போகிறோம். ராமனோட தான் அயோத்தியிலேருந்து விடை பெற்று கொண்டு போக போகிறோம். முக்கியமான சில காட்சிகளோட அடுத்த இடத்தை அடுத்த வாரம் சந்திப்போம்.